மனமார்ந்த நன்றி. ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி நம்ம நிறைய அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் போயிருப்போம், நிறைய வேறு டிபார்ட்மெண்ட்டில் மிகச்சிறந்த சாதனையாளர் கூப்பிட்டு விருது கொடுப்பாங்க. அது முழுக்க முழுக்க எங்கள் இசை குடும்பத்துக்கு அதை சூஸ் பண்ணி திரைக்கு முன்னால் இருப்பவர்களை விட திரைக்கு பின்னால் இருப்பவர்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பாட்டு பண்ணுறோம், மியூசிக் டைரக்டர் பேர் வெளியே வரும், பாடுறவங்க பேர் வெளியே வரும். ஆனால் இதுக்கு பேக்கிங் கீபோர்ட்ஸ், மியூசிஷியன்ஸ், வயலினிஸ்ட், ரிதம் பிளேயர்ஸ், சவுண்ட் இன்ஜினியர், இத்தனை கலைஞர்களையும் அங்கீகரிக்கும் ஒரு மிகப்பெரிய இந்த விழாவை எடுத்ததற்காகவே ப்ளீஸ் give them a round of applause. And all the respected delegates, all protocols observed, especially என்னுடைய மிகச்சிறந்த உங்கள் எல்லாருக்கும் அவரை கவிஞராக தெரியும், அவர் பெரிய லிரிக்ரேட்டர் நம்ம சொல்லி தெரியலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய கம்போசரை நான் பர்சனலாக எழுத தெரியாதுன்னா கங்கை மரன் சார் தான். ஏன்னா எஸ்பிபி சார் கூட என்னோட 20 வருஷம் ஜெர்னியில் ஒரு நாள் கூட அமர் சாரை பற்றி அவர் பேசாமல் இருந்ததே கிடையாது. கங்கை மரன் சார், யூ ஆர் அ ட்ரூலி லெஜண்ட் சார், யூ ஆர் அ கிரேட் பர்சனாலிட்டி ஆஃப் மியூசிக். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரம் யுவர் ஹார்ட். ஒரு சின்ன விஷயத்தோடு நான் நிறைவு பெறேன். அவருடைய பாட்டு இப்போ நான் டீகோட் பண்ண போகிறேன். அந்த பாட்டு வந்து நீலவானோட எல்லாருக்கும் தெரியும். பாலு சாரோட கேரியரில் ஒரு பெஸ்ட் 50 சாங், நான் சொல்கிறது பெஸ்ட் 50, த பெஸ்டஸ்ட் எவர் 50 எடுத்துட்டீங்கன்னா அந்த 50ல் ஒரு சாங் வந்து அமர் சார் பண்ண நீலவானோடைய சாங். அந்த பாட்டு வந்து அவர் எனக்கு இன்னைக்கும் பிரமிப்பாக இருக்கு. குலாம் அலி சார் கசல் பாடின அந்த சுக்கே சுக்கேக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு ஸ்டாண்டர்டான சாங் நீலவானோடைய வாழ்வு பண்ண சாங். உண்மையாக பதிவு செய்யுது. அதே மாதிரி அந்த பாட்டு அந்த கிளைமேக்ஸில் 2 ராகம், ஒன்று பந்தூராளி, இன்னொன்று சிவபந்தூராளி, ஒரே ஒரு காந்தாரத்தில் அப்படி ஒரு இசை சாம்ராஜ்யம் அந்த படத்தில் பண்ணாரு. எனக்கு இன்னும் அமேசிங்காக இருக்குது சார். யூ ஆர் ட்ரூலி அ லெஜண்ட். சல்யூட் சார். அண்ட் சுபஸ்ரீ மேடம், ஐ எம் வாட்சிங் யூ. நிறைய பண்ணுறீங்க, நிறைய சிங்கர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் கீப் கோயிங். ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இருக்குது, நீங்கள் இவ்வளோ ப்ரோக்ராம் அழகாக பண்ணுறீங்க, அப்பப்போ கொஞ்சம் விவாதியும் சேர்த்துக்கோங்க ப்ரோக்ராமில். ஏன்னா 72 இஸ் கோயிங் டு ரூல் த வேர்ல்டு. நீங்கள் அதை படிச்சிட்டிங்கன்னா மியூசிக்கில் எந்த ஜானையும் பேக்கெட் உள்ள ஜஸ்ட் லைக் தட் வச்சுட்டு போயிடணும். எல்லா பெரிய பெரிய லெஜண்ட்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள். அப்படி தான் வந்தது. என்னுடைய 12வது வயசுலேருந்து நான் பாட்டு பாடுவேன். எங்கள் அண்ணன் பாவல வரதராஜனோட இளையராஜா அண்ணன் சரி, நாங்கள்லாம் மகரக்கட்டு வர்ற வரைக்குமே எங்கள் அண்ணனோட ஸ்டேஜில் பாவல வரதராஜனோட ஸ்டேஜில் பாடிட்டு வந்தவங்க. அதனால தான் எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன் இல்லைன்னா நாங்கள் இந்த சினிமாவில் வந்திருக்கவே முடியாது, இந்த இசையில் வந்திருக்க முடியாது, எழுத்தில் வந்திருக்க முடியாது, நடிக்க தெரியாது. எல்லாத்தையும் கொடுத்தது எங்கள் அண்ணா பாவல வரதராஜன் அவங்க தான். அவர்களை ஃபாலோ பண்ணி வரதுனால தான் இதெல்லாம் பண்ணோம். அதனால தான் அவர் எழுதின பாட்டு ஒரே ஒரு பாட்டு தான் சினிமாவில், வானுயர்ந்த சோலையிலேங்கிற பாட்டு. அதுக்கப்புறம் வசந்த் என்ன பண்ணாரு, பாவல வரதராஜன் எழுதின பாட்டு ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு பாலுவும் ராதிகாவும் பார்த்துப்பாங்க. ஒரு பேப்பர் வரும், அந்த பேப்பர் எடுத்து பார்ப்பாங்க. பேப்பர் எடுத்து கசக்கிட்டோம். என்னது என்னன்னா, இல்லை பாவல வரதராஜன் பாட்டு வந்துருக்கு, அப்படியா பாடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணோம். உடனே அது பாடுவாங்க. அதுக்கு நான் எழுதுறது மண்ணில் இந்த காதல் என்று யாரும் வாழ்ந்து கொடுப்போம், நல்ல பாட்டு. அது எங்கள் அண்ணனை எழுதுனதுனால அவ்வளோ அர்த்தத்தோடு அது இருக்குங்கிறத உண்மையாக. எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன் எப்படி எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் இவ்வளோ அர்த்தம் வந்ததுக்கு காரணம் தான். இந்த மாதிரி பல அனுபவங்கள் வாழ்க்கையில் வந்தது. சினிமா பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியும், எல்லாம் கஷ்டப்பட்டு 1968 நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். அது 12 வயசுல பாடுறா. இப்போ வயசு சொல்ல மாட்டான், நீங்களே ஏதோ ஒரு கணக்கு வச்சு இத்தனை வருஷமாக பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி 80 டிசம்பர் சுதந்திர எந்த வருஷம் கிடைச்சதோ அந்த வருஷத்துல போடணும். அதனால சுதந்திரம் கிடைக்கிற வருஷம்லாம் நினைச்சுட்டு நீங்க அப்புறம் வயசாயிருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கலாம். இதெல்லாம் நிஜமாவே சொல்லணும்னா நாங்கள் எல்லாம் நம்பலாம், நாங்கள் எல்லாரையும் சொல்லணும். தெய்வ நம்பிக்கைங்கிறதும் ஒன்றுதான் மிக ஆழமான காரணம். என்னன்னா, நம்ம சிந்திச்சு இந்த கதையை எழுதும் போதோ அல்லது அந்த பாடலுக்கு இசையமைக்கும் போதோ நமக்கு அது முன்னால் அந்த டியூன் இல்லை. உட்காந்து சொல்லு
தாரண்ணா போடலாம். எங்க இருந்து வந்தோம், என்ன கொண்டு போவோம், எண்ணி எண்ணி பார்த்து எழுதிடலாம். அப்ப இந்த நேரத்தில் வருதுன்னு சொன்னா அந்த சிந்தனையும் கற்பனையும் அந்த இசையும் வருதுன்னா அது நம்ம காரணம் இல்லை, ஏதோ ஒன்று நமக்குள்ள பூந்து பண்ணுது அப்படிங்கிறதான். வந்திருக்கவங்களாம் ஒவ்வொருத்தரும் பேர் சொல்லி பாராட்டும். எனக்கு ரொம்ப பெருமையான முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு ஒரு அவருக்கு இதுக்கு சரியான முறையில் ஒரு இது வரல, இது திடீர்னு கூப்பிட்றாங்களே நமக்கு நம்ம என்ன சாதிச்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுல இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களே சிவஸ்ரீ அவங்க வந்து சொல்லிட்டாங்க, சார் நான் தான் சார் அந்த கமிட்டியிலே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சிவஸ்ரீ பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும். ஏன்னா வந்து அவர்கள் புதிய பாடல்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்களும் பாடிருக்கோம். எங்களுக்கு நான் பொதுவாக வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை ஒரு பாட்டாவது கொடுத்து அப்படி நடிக்க அப்படிலாம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க பாருங்க. அந்த மாதிரி இப்போ சான்ஸ் கேட்குறேன், மெடலில் கேட்குறாங்க உங்கள்கிட்ட. அதனால அடுத்து வரதில்ல வந்து எங்களை எல்லாம் பாடுற மாதிரி ஒரு பாட்டு பண்ணிட்டு இருக்கேன். சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. அதுவும் எனது அருமைக்குரிய நண்பர் சின்ன வயசுலேருந்து நாங்கள் சினிமாவில் வந்தது தொடர்வது இந்த உறவு. பூவர சம்பு பூத்தாச்சுன்னு ஒரு பாட்டு எழுதினான். பூவர சம்பு பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோன்னு பாட்டு. அதுக்கப்புறம் நான் நடப்பதோ மார்கழி மாசம், தையில நிச்சயதார்த்தம், நாதஸ்வரம் மேளம் வரும், வீரபாண்டி கோயிலிலே வருகிற தை பொங்கலிலே, வேண்டினபடியே பொங்கல் முத்த மார்கழி முடிஞ்சு தையும் பொறுக்காதோன்னு எழுதிதான். இவர் அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர். நாங்கள் வந்து ஒரு மாதிரி தான் டைரக்டர் தான் மதிப்பு கொடுப்போம். மற்றவங்கள ஏன் சும்மா நீங்கள் மார்க் போடுங்க, அந்த இது மார்க் போட்டவங்க மேலேன்னா அந்த மார்க் வரும் 1 2 போனோம்னா மியூசிக் அடிக்கணும். அப்படிதான் அந்த காலத்தில் இருந்தது எங்களுக்கு. இவர் வந்துட்டு என்ன வரி கொஞ்சம் மாற்றிக்கலாம். என்னதான் பண்ணுவாங்க, அப்பதான் கொஞ்சம் திமிர் இருக்குல்ல நம்ம பெரிய சிங்கர். இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர். என்ன பண்ணணும் இல்லை மார்கழி முடிஞ்சு தைய வாராதோங்கிறது போல மார்ல சாஞ்சி புதையல் எடுப்பேன் இருந்தா நல்லா இருக்குன்ற வார்த்தை இவர் தான் சொன்னார். கரெக்டான வார்த்தை. மச்சான் வந்து ஆக்கி கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்ப அடுத்த ஐட்டத்துக்கு போகணும்ல, அப்படி உறவுல வந்தவங்க. அவர்கள் முதலாவது படம் நாங்கள் மியூசிக் பண்றோம். கவிஞர் கண்ணதாசன் பாட்டு எழுத போறோம். காதல் வைபோகமே காடும் நன்ன அழிதே, வானில் ஊர்வலமாய் ஜோடி கிளிகளே கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. எங்க 2 பேருக்கும் பாராட்டி எழுத வார்த்தை தான் அந்த வார்த்தை. இன்னைக்கு இதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் படம் மியூசிக் போறோம். நல்லா 2 பேரும் சொல்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிய கண்ணதாசனுடைய வரிகள். அது மாதிரி நிறைய சினிமா அனுபவங்கள், எக்கச்சக்கமான அனுபவங்களுக்கு